பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தந்தையின் தோளில், அப்பா இன் அட்வர்சிட்டி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 103 1 முதல் 13 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? Who ever heard of a child who was never disciplined? பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகையில் கடவுளது தந்தைத்துவத்தை பற்றிய சத்தியத்தை போல் நம்மை ஆறுதல் படுத்துவது வேறொன்றுமில்லை. The fatherhood of God. சிட்சையை குறித்த எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தில் தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பொருள். நமது உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். தேவன் நம்மை பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நடத்தி செல்லும் போது அவர் இரக்கங்களின் பிதா என்ற நிச்சயத்துடன் அவர் கரம் அடங்கி இருப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனது பிள்ளைகளாகவும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவுடன் பிதாவின் வீட்டில் உடன் சுதந்திரராகவும் நாம் இன்று கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைந்தால் நாளை அவரது மகிமையிலும் நாம் பங்கடைவோம். ரோமர் 8ஆம் அத்தியாயம் 16 முதல் 18 இப்படி வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிடனை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு இன்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு அவர் கூறும் காரணம் என்ன தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக தங்குமிடங்கள் உண்டு, ஓரிடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். விண்ணுலக மாளிகைகளில் நமக்கு அறைகள் முன்பதிவாம். வல்லவராகிய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், நல்லவராகிய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். The good God is almighty. The almighty God is good. நம்மை பற்றிய அவரது நினைவுகள் யாவும் நன்மைக்கே.
அவரது நினைவுகளெல்லாம் பிரியமானவர்களே நமது வாழ்வில் நிகழ்வாகும். திரும்ப சொல்கிறேன், தேவனது நினைவுகளெல்லாம் நமது வாழ்வில் நிகழ்வாகும், நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எந்தவித இன்னல்களிலும் நாம் பயப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. அப்பா, பிதாவே என்று அவரை கூப்பிட்ட வண்ணமாகவே நாம் இருப்போம். அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவை மட்டுமல்ல, மாலையிலே அவை பழமையாகாதவை. வாழ்வின் புயல்கள் அனைத்திற்கும் பின்னணியில் பிதாவாகிய தேவனது கரம் நமக்காகவே இருந்து செயல்படுகிறது என்று நாம் நினைவு கூர்ந்தால்தான் அவரது நன்மையான தீர்மானத்திற்கு ஏற்ப யாவும் நடக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகும். தமது குமாரர் குமாரத்தைகள் யாவரும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அத்தீர்மானமாகும். வாழ்க்கையின் புதிர்கள் அத்தனைக்கும் பதில் இங்குதான் இருக்கிறது. யோபு 12 அத்தியாயம் 9 யோபு சொல்லுகிறார், who can say that God did not do it? இதையெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்யவில்லை என்று யாரால் சொல்ல முடியும்? தேவகுமாரன் நமது பலவீனங்கள் மீது பரிதாபம் கொண்டு தமது பிதாவிடம் சிங்காசன தண்டை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஏற்ற வேளையிலே நாம் தயவையும் உதவியையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளும்படி தைரியமாய் வானங்கள் வெளியே நமக்காக முன் சென்ற அந்த தேவகுமாரன் வீற்றிருக்கிற அந்த அரியணை பக்கத்திலே இருக்கிற பிதாவானவருடைய சமூகத்திற்கு தைரியமாக நாம் செல்லுவோம். நமது எல்லா மனவேதனைகளோடும் விண் தந்தையின் மடியிலே நாம் சாய்ந்து விடுவோம். சென்னை பெந்தைக்கோஸ்தை அசெம்பிளியினர் பாடிய பாடல்களிலே ஒரு நல்ல கவி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? Who ever heard of a child who was never disciplined? நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்க வேண்டும்? திருத்தந்தையின் தோளில். எங்கள் மகா பெரிய தேவனே, எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய தோள்களில் நீர் எங்களை சுமந்து கொண்டு போகிறீரே, இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம், என்ன சிலாக்கியம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் வழியாக போகும் பொழுது மனம் தோய்ந்து யாரும் எங்களுக்காக இல்லையோ என்று நாங்கள் இலக்கரித்து போகிறோமே. அப்படிப்பட்ட வேளைகளில் பிசாசும் அந்த வேளைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை விழுங்க பார்க்கிறானே. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நாங்கள் உமது தோளிலேயே இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை, என்கிற நினைவை எங்களுக்கு நீ நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உதவியை நீர் எங்களுக்கு செய்யும். நாங்கள் உம்முடைய சீடர்கள் எளிதிலே நாங்கள் மறந்து விடுவோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், மறக்காதே என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தந்தை போல் தோளில் சுமக்கிற எங்கள் தேவா, தந்தை போல் எங்களை பராமரிக்கிற எங்கள் தேவா, தாயை போல் எங்களை அணைக்கிற எங்கள் தேவா, உம்முடைய கரங்களிலேயே விழுந்து விடுகிறோம், உம் மார்பிலேயே சாய்ந்து விடுகிறோம். உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.